Hey guys, it's Madhu from Time Limit Exceeded. Let's crack DSC together. இன்னைக்கு நம்ம என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம்னா ஜென்ரேட் ஆல் பெர்முடேஷன் இதோட பார்ட் ஒன், அதாவது டைப் ஒன் அப்ரோச் ஒன் வந்து நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன். இது வந்து அப்ரோச் டூ ஆல்ரெடி சொன்னது தான். இதில் வந்து ரிகர்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஸோ டைப் அப்ரோச் ஒன் வந்து என்னதுன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். அது வீடியோ இருக்கும். நெக்ஸ்ட்டு டைப் வந்து என்னென்னா எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இல்லாமல், இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இல்லாமல் எப்படி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இதோட அவுட்புட் வந்து ஆல்ரெடி தெரியும், மொத்தம் n ஃபேக்டோரியல் நம்மளுக்கு வரும். ஸோ இப்போது 3 ஃபேக்டோரியல் வந்து மொத்தம் நம்மளுக்கு 6 அவுட்புட் ஜென்ரேட் ஆகும். இப்போ ரிகர்ஷன் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம், எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல். நம்ம போன ப்ராப்ளம் இதே சம்ம நான் அப்ரோச் ஒன்ல என்ன பண்ணியிருப்பேன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். என்னன்னா ஃப்ரீக்வன்சி அரேன்னு சொல்லி ஒன்று எக்ஸ்ட்ரா கிரியேட் பண்ணியிருப்பேன். அது கிரியேட் பண்ணாமல் எப்படி எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு அரே வந்து கொடுத்துருவாங்க கொஷனில். இப்போ இந்த அரேல வந்து நம்ம ரிகர்ஷன் என்ன பண்ணணும்னா ஃப்ரீக்வன்சி அரேன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா வச்சுட்டு அதில் நம்ம எந்த எலிமெண்ட்ல யூஸ் பண்ணியிருக்கிறோம், எந்த எலிமெண்ட்ல யூஸ் பண்ணலன்னு பார்த்தோம். ஆனால் இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் யூஸ் பண்ணாததுனால ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்வாப் பண்ணி நம்மளை இப்போ பெர்மிட்டேஷன் ஆல் ஜென்ரேட் ஆல் பெர்மிட்டேஷன் என்னதுன்னா ஒரு எலிமெண்ட் வந்து எல்லா டிஃப்ரெண்ட் பொசிஷன்லேயும் இருக்கணும். இப்போ இந்த ஒன் வந்து இங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும், இந்த த்ரீ வந்து இங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும், அண்ட் டூ வந்து இந்த மாதிரி ஒரு எலிமெண்ட் வந்து எல்லா பொசிஷன்லேயும் மாறி மாறி இருக்கு தான் நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ அதனால வந்து நம்ம ஸ்வாப் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி இதுதான் இன்ட்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த எலிமெண்ட் வரேன், இந்த எலிமெண்ட் வர சொல்ல ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஒன்னோடய ஸ்வாப் பண்ணுறேன். ஸோ நம்ம ஃபங்க்ஷன் வந்து திரும்ப 1 2 3 ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த ஒன்னை வந்து டூவோட ஸ்வாப் பண்ணுறேன். ஸோ பண்ணோன்னா இங்கே டூ இடத்துல ஒன் இடத்துல டூ வரும், டூ இடத்துல ஒன் வரும். ஸோ அகெயின் 3. நெக்ஸ்ட்டு ஒன்னை வந்து த்ரீயோட ஸ்வாப் பண்ணேன்னா 3 2 1 சொல்லி இப்படி வரும். இப்போ வந்து நம்ம பாயிண்டர் எல்லாமே இங்கே பாயிண்ட் பண்ணியிருக்கு செகண்ட் எலிமெண்ட்டை. ஸோ அகெயின் இதை நான் ஸ்வாப் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு டூவை டூவோடய ஸ்வாப் பண்ணேன்னா 1 2 3 வரும், பாயிண்டர் இங்கே பாயிண்ட் பண்ணும். அண்ட் அகெயின் இது வந்து டூ வந்து த்ரீயோட ஸ்வாப் பண்ணேன்னா 1 3 2ன்னு சொல்லி வரும். ஸோ அகெயின் இதை வந்து நம்மளால் ஸ்வாப் பண்ண முடியுமா? இப்போ வந்து த்ரீ வந்து த்ரீயோட இதை ஸ்வாப் பண்ண முடியும்னா 1 2 3 அண்ட் பாயிண்ட் வந்து வெளியே போயிடும். எப்போ நம்ம பாயிண்டர் வந்து வெளியில் போதும், அதாவது என் சைஸோட கிரேட்டராக போதும், அப்போ வந்து இது நம்ம வந்து ஆன்சராக எழுதிக்கலாம். ஸோ நம்மளோட இதில் 1 2 3 வரும். ஸோ அகெயின் பேக் ட்ராக் ஆகும். இது முடிஞ்சிருச்சு. ஸோ பேக் ட்ராக் அகெயின் இங்கே வரும். இங்கே வர சொல்ல இப்போ நம்ம பாயிண்டர் இங்கே இருக்குது. ஸோ இது எக்ஸ்ட்ரா என்ன இது திரும்பவும் இது வந்து டூ வந்து டூவோட இது ஆயிடுச்சுன்னா 1 3 2 சொல்லி பாயிண்டர் இங்கே போகும். ஸோ அகெயின் இது வந்து பாயிண்டர் வெளில போயிடுச்சு. ஸோ இது எழுதணும்னா 1 3 2. ஸோ அகெயின் பேக் ட்ராக் ஆகும். இப்போ வந்து நம்ம பேக் ட்ராக் இந்த இதுவும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு பார்க்கணும். இப்போ வந்து நான் இந்த இதுக்கு பண்ணேன்னா இப்போ வந்து ஒன் வந்து ஒன்னோடைய ஸ்வாப் ஆயிடுச்சுன்னா 2 1 3 இப்படி வரும். பாயிண்டர் வந்து இங்கே பாயிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஒன் வந்து த்ரீயோட ஸ்வாப் பண்ணோம்னா இது எல்லாமே ஸ்வாப் பண்ணுறோம் நம்ம. ஸோ ஸ்வாப் பண்ணோன்னா 2 3 1 சொல்லி பாயிண்டர் இங்கே இருக்கும். நெக்ஸ்ட் அகெயின் இது வந்து திரும்ப த்ரீ வந்து த்ரீயோடய ஸ்வாப் பண்ணோன்னா 2 1 3 பாயிண்டர் இங்கே போகும். அகெயின் இது ரீச் ஆயிடுச்சு. ஸோ இது ஆன்சர் எழுதிக்கலாம். ஸோ அகெயின் பேக் ட்ராக் ஆகும். இதுக்கப்புறம் எலிமெண்ட் எதுவுமே இல்லாதனால இங்கே எதுவுமே வராது. ஸோ பேக் ட்ராக். ஸோ இங்கே வரும். இங்கே வந்துச்சுன்னா ஒன் வந்து ஒன்னோடையே ஸ்வாப் ஆச்சுன்னா 2 3 1 பாயிண்டர் வந்து இங்கே. ஸோ லாஸ்ட்டு. ஸோ இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம்னா 2 3 1. ஸோ இதுக்கப்புறம் எந்த எலிமெண்ட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எதுவுமே இல்லாதனால ஸோ இங்கே எதுவுமே நடக்காது. ஸோ அகெயின் பேக் ட்ராக். இப்போ இங்கே இதையும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த இதுக்கு வருவோம். இப்போ இந்த டூ இடத்துல இருந்து பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் இப்படி பிரிய சொல்லி டூ வந்து டூவோடய ஸ்வாப் ஆச்சுன்னா 3 2 1 அண்ட் அகெயின் டூ வந்து ஒன்னோட ஸ்வாப் ஆச்சுன்னா 3 1 2 அண்ட் அகெயின் இப்போ வந்து பாயிண்ட் ரெண்டு இடத்துல இங்கே பாயிண்ட் பண்ணும். ஸோ அகெயின் ஒன் வந்து ஒன்னோடைய ஸ்வாப் ஆச்சுன்னா 3 2 1
பாயிண்டர் இங்கே போகும். ஸோ ரீச் ஆயிடுச்சு, லாஸ்ட் சைஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து ஆன்சர் எழுதிக்கலாம். அண்ட் அகெயின் பேக் ட்ராக், எலமெண்ட் எதுவுமே இல்லை. ஸோ அகெயின் பேக் ட்ராக் இங்கே வரும். இங்கே வர சொல்ல 2 வந்து 2 ஓடே ஸ்வாப் ஆச்சுன்னா 3 1 2. ஸோ பாயிண்டர் இங்கே போகும். அண்ட் அகெயின் ஆன்சர் 3 1 2. ஸோ அகெயின் பேக் ட்ராக் நம்ம இது இப்போ முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக நம்ம 3 எலமெண்ட்டுமே வந்து நம்ம பண்ணி 3 எலமெண்ட்டுமே ஸ்வாப் பண்ணி ஆல் பாசிபிள் காம்பினேஷன்ஸை நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணிட்டோம். ஸோ ஆன்சர் வந்து கரெக்டாக n ஃபேக்டோரியல் வந்துடுச்சு. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் யூஸ் பண்ணாமல் பண்ணுறது. ஃப்ரீக்வன்சி அரேன்ற எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் யூஸ் பண்ணாமல் ஸ்வாப் பண்ணி ஜென்ரேட் ஆல் பர்முடேஷன்ஸ் பண்ணுறது. ஸோ சூடோ கோட் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஃபங்க்ஷனில் ஒரு இண்டெக்ஸ் வந்து பாஸ் பண்ணுறோம் அண்ட் அரே பாஸ் பண்ணுறோம். அதான் கொஸ்டின். ஸோ இண்டெக்ஸ் வந்து 0 தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங் பாஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ப்ராப்ளம்க்கு நம்ம இங்கே பாஸ் பண்ணுறது இது வந்து 0th இண்டெக்ஸ். ஸோ இதை பாஸ் பண்ணுறோம் அண்ட் இது வந்து என்னதுன்னா அரே எலிமெண்ட். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன்னா இதில் இப்போ வந்து ஒரு எலிமெண்ட் வந்து 0 எலிமெண்ட் வந்து 0th இண்டெக்ஸில் இருக்க எலிமெண்ட் வந்து ஒரு எலிமெண்ட்டே ஸ்வாப் ஆகுது. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு லூப் ரன் ஆகுது. ஐ வந்து இண்டெக்ஸ்ல இருந்து n-1 வரைக்கும் ரன் ஆகுது. ரன் ஆகி நம்ம ஸ்வாப் பண்ணுறோம் அந்த எலிமெண்ட்டை. ஸ்வாப்பு ஏ ஆஃப் அரே ஆஃப் இண்டெக்ஸ் என்ன இண்டெக்ஸ்ல இருக்கும் கமா அரே ஆஃப் ஐ சொல்லி நம்ம ஸ்வாப் பண்ணுறோம். ஸ்வாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கால் பண்ணுறதுன்னா நெக்ஸ்ட் இண்டெக்ஸுக்கு போகும். ஸோ இண்டெக்ஸ் +1 அரே எலிமெண்ட் அப்படியே பாஸ் பண்ணுறோம். அதாவது இங்கே இப்போ வந்து இங்கே 0th இண்டெக்ஸ் இருக்குது, இங்கே வர சொல்ல 1 இண்டெக்ஸுக்கு போகுது. ஸோ நெக்ஸ்ட் இண்டெக்ஸை கால் பண்ணுறோம், அதே அரே எலிமெண்ட். இப்போ நம்ம வந்து எப்போ ஸ்டாப் பண்ணுறோன்னா இஃப் இண்டெக்ஸ் வந்து ஈக்குவல் டு n. இப்போ இங்கே பார்த்தோம்னா நம்மளுக்கு n வந்து 3. ஸோ இண்டெக்ஸ் வந்து 0 1 2 இங்கே 3 ரீச் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ஸ்டாப் பண்ணி அந்த ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் அந்த அரேவை ரிட்டர்ன் பண்ணிடணும். ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து n அவுட்புட் ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ n ஃபேக்டரியல் அவுட்புட் ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ n ஃபேக்டரியல் க்ராஸ் n ஃபார் லூப். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து நம்ம ஆக்சிலரி ஸ்பேஸ்க்கு வந்து O of n யூஸ் பண்ணுறோம். அண்ட் அவுட்புட் நம்ம இங்கே ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் இது வந்து n ஃபேக்டோரியல். ஸோ அண்ட் நம்ம லாஸ்ட் அப்ரோச் 1ல வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்து திரும்ப O of n யூஸ் பண்ணியிருந்தோம். இதில் வந்து அந்த O of n மட்டும் இல்லை அண்ட் ஆக்சிலரி ஸ்பேஸ் இருக்குது. ஆக்சிலரி ஸ்பேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபார் ஸ்டோரிங் த அவுட்புட். அவுட்புட் ஸ்டோர் பண்ணுறதுக்கு O of n ஃபேக்டோரியல். ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து O of n cross n ஃபேக்டோரியல். இந்த n வந்து ஆக்சிலரி ஸ்பேஸ். ஆக்சிலரி ஸ்பேஸ் வந்து இந்த மொத்த ரிகர்ஷன் டெப்த் வந்து O of n ப்ளஸ் நம்ம அவுட்புட் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு n ஃபேக்டோரியல். ஸோ நான் இப்போ வந்து ஜாவா கோட் எழுதியிருக்கிறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ரிசல்ட் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஆன்சர் சொல்லி ஒரு அரே லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். அண்ட் அகெயின் பேக் ட்ராக் வந்து கால் பண்ணுறோம், ரிகர்ஷன் கால் ஆகுது. ஸோ பேஸ் கண்டிஷன் வந்து நான் என்ன சொன்னேன்னா இப்போ வந்து 1 2 3ன்னு சொல்லி ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா 1 2 3 ஃபஸ்ட்டு வந்து 1 ஸ்வாப் ஆகி நம்மளுக்கு 1 2 3 கிடைக்கும். நெக்ஸ்ட் பாயிண்டர் இங்கே இருக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து எப்படி புரியும்னா 2 வந்து 2 ஸ்வாப் ஆகி 1 2 3ன்னு இருக்கும். நெக்ஸ்ட் இந்த 2 வந்து 3 ஸ்வாப் ஆகி 1 3 2ன்னு இருக்கும். பாயிண்டர் வந்து இங்கே இருக்கும். நெக்ஸ்ட் அகெயின் இது வந்து 1 2 3 பாயிண்டர் வந்து வெளில போயிடும். அண்ட் இதுக்கப்புறம் இது எதுவும் கிடையாது. ஸோ பேக் ட்ராக் ஆகி நெக்ஸ்ட் இங்கே வர சொல்ல இதுவும் வந்து 2 வந்து 2 ஸ்வாப் ஆகி 1 3 2. ஸோ பாயிண்ட் வந்து வெளில போயிடும். ஓகேவா? இப்படி தானே நம்ம பார்த்தோம் ப்ராப்ளம். ஸோ அதுதான் வந்து இண்டெக்ஸ் வந்து ஈக்குவல் டு நம் ஸ்டார்ட் லென்த். இப்போ வந்து இதோட இண்டெக்ஸ் வந்து இங்கே வந்து என்ன இருக்குன்னா 0 1 2 3 இண்டெக்ஸ் ரீச் ஆயிடுச்சுன்னா அது வந்து நம்ம எலிமெண்ட்டை ஒரு எலிமெண்ட்டாக போய் ஒரு எலிமெண்ட்டாக அதாவது இந்த 1 இந்த 2 இந்த 3 எல்லாத்தையும் ஒரு எலிமெண்ட்டாக நம்ம ட்ராவல்சல் பண்ணி அது வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்லி ஒரு அரே லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணுறேன்.
அந்த அரே லிஸ்ட்டை ஸ்டோர் பண்ணதை வந்து அகெயின் நான் ஆன்சர்ன்ற இதில் நான் இங்கே ஸ்டோர் பண்ணிக்கிறேன், அப்போ ரிட்டர்ன் பண்ணேன். இதுதான் வந்து பேஸ் கண்டிஷன். நெக்ஸ்ட் இதுதான் வந்து நம்ம ஸ்வாப் பண்ணுறதுக்கான இது லூப் பண்ணுறது. ஃபஸ்ட்டு உள்ளே வரும் இண்டெக்ஸ் வந்து இங்கே ஜீரோலேருந்து இங்கே ஆரம்பிக்குது இல்லையா? ஸோ இது வந்து இண்டெக்ஸ் ஜீரோலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ ஸ்வாப் இண்டெக்ஸ் 1, அதாவது ஜீரோலேருந்து லென்த் வரைக்கும் போகணும். அப்போ நான் இங்கேருந்து ஃபஸ்ட்டு நான் இங்கே என்ன சொன்னேன்னா 1 வந்து 1ஓடைய ஸ்வாப் ஆகி இங்கே வருது. நெக்ஸ்ட்டு இந்த 1 வந்து 2ஓட ஸ்வாப் ஆச்சுன்னா இங்கே என்ன வரும்னா 2 1 3ன்னு வரும். நெக்ஸ்ட் இந்த 1 வந்து 3ஓட ஸ்வாப் ஆச்சுன்னா 3 2 1 சொல்லி இப்படி வரும் இல்லையா? ஸோ அதான் இங்கே பண்ணிக்கிறேன். இண்டெக்ஸ் வந்து ஜீரோலேருந்து எது இருக்குமோ, சப்போஸ் இங்கே பார்த்தோன்னா நம்ம இந்த இடத்துல பார்த்தோன்னா இண்டெக்ஸ் 1லேருந்து 2 வரைக்கும் நம்ம இங்கே பண்ணியிருக்கிறோம். ஸோ ஜீரோ எங்கேருந்து ஆரம்பிக்குதோ இண்டெக்ஸ் வந்து எப்பவுமே ஸ்டார்டிங் ஜீரோ தான் இங்கே பாஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இங்கே ஜீரோலேருந்து எவ்வளோ லென்த் ஆஃப் அரேயோ அது வரைக்கும் போகும். அங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்வாப் பண்ணுவோம். ஸ்வாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த ஸ்வாப் பண்ணி பேக் ட்ராக் பண்ணிக்கிட்டே உள்ள கீழே வரைக்கும் வந்துட்டு இந்த லாஸ்ட் இந்த கண்டிஷன் வரைக்கும் வருவோம். வந்துட்டு அகெயின் நம்ம வந்து பழைய பொசிஷன்லேயே வச்சிடணும். ஏன்னா திரும்ப பேக் ட்ராக் பண்ண சொல்ல இங்கே எந்த பொசிஷனும் இங்கே சேஞ்ச் ஆகிடக்கூடாது. ஸோ அதனால வந்து இங்கே வர சொல்ல நீங்கள் திரும்ப பழைய பொசிஷன்லேயே வச்சிடணும். வச்சுட்டு நம்ம அதுதான் இங்கே பண்ணியிருக்கிறேன். இப்போ இங்கே ஸ்வாப்புக்கான கண்டிஷன் இங்கே எழுதியிருக்கிறேன். இது வந்து ஸ்வாப் பண்ணுறதுக்கு ஜாவாவில் இது தெரியும் இல்லையா? சாதாரண டெம்பிளில் ஒரு இந்த நம்ம 2 நம்பரையும் 1 2 3 இப்போ நான் இதையும் ஸ்வாப் பண்ணோன்னா இந்த எலிமெண்ட்டையும் அனுப்பிட்டு இந்த எலிமெண்ட் டெம்பிள் ஃபஸ்ட்டு, அதாவது 2 வந்து டெம்பிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த 2ன்ற எலிமெண்ட்ல வந்து 3 ஆட் பண்ணிட்டு 3ன்ற எலிமெண்ட்ல 2 ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு கடைசி இப்படி வரும். அதான் இந்த ஸ்வாப் கண்டிஷன் எழுதிட்டேன்னா இங்கே ஸ்ட்ரெயிட்டாக அரேல டைனமிக்காக மாறிடும். ஸோ நீங்கள் ரிட்டர்ன் பண்ண தேவை வாய்டில். ஸோ பண்ணி லாஸ்ட்டாக நம்மளுக்கு ஆன்சரும் ரிட்டர்ன் பண்ணிடுவோம். எது வரைக்கும் லூப் ஆகுதுன்னா நீங்கள் இந்த 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 கண்டிஷன் இது வரைக்கும் நம்மளுக்கு ரன் ஆகும். லாஸ்ட் அரே எலிமெண்ட் இதுக்கப்புறம் எதுவுமே ஆட் பண்ண முடியாது அப்படின்னா, அதாவது 3 எலிமெண்ட்னா 3 எலிமெண்ட் வரைக்கும் மட்டும்தான் நம்மளால ட்ராவர்சல் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். சப்மிட். ஸோ ரன் ஆயிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த ப்ராப்ளம் சால்விங்கில் சந்திக்கலாம். தேங்க்யூ.